மஞ்சள் கண்டிப்பாக தேவையான இந்த இது நோய் எதிர்ப்புக்குரிய இது ஆங்கிலத்தில் ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லப்படுகிற தன்மை இந்த ரெண்டிலையும் இதுக்கு நிகராக வேறு எதுவுமே இல்லை. அதுபோல் வீடுகளில் நாங்கள் புகை போடுற முறையெல்லாம் இப்போ இல்லை. வெப்பம் கொட்டை போட்டு பண்டைய காலத்தில் பின்னரம் 6 மணி என்றால் அப்படியே வெப்பம் புகை நம்ம பாட்டிமார் போடுவாங்க. இன்றைக்கி குழந்தைகளுக்கு அதெண்டா என்னென்னு தெரியாது. என்ன செய்கிறோம்? கொசுவத்தி வாங்குகிறோம். அந்த கொசுவத்திகள் இருக்கின்ற எவ்வளவு தூரமான ரசாயன பொருட்கள் இருந்து அது எவ்வளவு உங்களுக்கு நோயை கொடுக்கு என்பது புரியலை. ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் அடிமையாகிறோம். இந்த நிலைகள் சரியாக எங்கள் தமிழ் மருத்துவ மகத்துவத்தையும் மகிமையும் சரியாக புரிந்து கொண்டோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு மாற்றம். ஏன்னா பண்டைய முறைக்கு நாங்கள் மாறிக்கொண்டு வருகிறோம். ஆனால் மாறும் பொழுது மறுபட்ட விளக்கங்களை பல்வேறு குறித்து சரியான முறையில் நெறிப்படுத்த இல்லா காரணத்தால் சில வேளைகளில் பலர் வெறுக்கிறார்கள். அப்போ என்ன அதற்குரிய விளக்கம் ஏன் எங்கே ஏன் எப்படி என்ற விளக்கங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவர்களுடைய தகுதியை வளர்க்க வேண்டும். அவர்கள் அந்த தகுதிக்குரிய வகையில் ஒரு நோயாளி கேட்கின்ற வினாக்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய வல்லமையை உருவாக்க வேண்டும்.